நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவையும் உட்காராமல் இன்னும் முட்டை வச்சுன்னு தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 முட்டை வரைக்கும் வச்சுருக்கு. அதான் பார்த்தேன் சரிப்பட்டு வராது அப்படின்னு இன்குபேட்டர் ரெடி பண்ணி முட்டை வச்சுட்டேன். எல்லா முட்டையும் வைக்கல, அதில் பாதி தான் வச்சேன். இப்போதைக்கு காட்ட முடியாது, பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இந்த கதிர்பேட்டை அவையும் உட்காந்ததுக்கப்புறம் இதுக்கிட்ட பாதி முட்டையை வைக்கலான்னு பார்த்தா இந்த பெட்டையும் அப்படி தான் பண்ணுது. ஏன்னா இந்த கதிர்பேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவையும் உட்காராமல் முட்டை வச்சுன்னு தான் இருக்குது. இது வரைக்கும் 25 முட்டை வரைக்கும் வச்சுருக்கு. இந்த பெட்டையை வாங்கினவங்கிட்ட கேட்டால் அவங்கள்ட்ட 4 ஈடு முட்டை வச்சு அவையும் உட்காந்த கோழியாம். ஆனால் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஏன் மிஷின் மாதிரி முட்டை வச்சுன்னு இருக்குன்னு எனக்கே தெரியல. தோட்டத்தில் மேய்ச்சல் முறையில் இருக்கிற ஒரு சில கோழிங்களே முட்டை வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடியில் கோழி வளர்த்தா முட்டை வைக்காது, சத்தம் அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாடியில் வளர்க்குற கோழி முட்டை வச்சுன்னே இருக்குது. ஒரு பக்கம் இது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஆபத்து. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் சேவல் கூட ஒன்றா விடாமல் 2 பெட்டையும் தனியாக பிரித்து போட்டு ரெஸ்ட் விடணும். அதே மாதிரி நம்ம கல்வா நூறி பெட்டை வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் மெரி வாங்கலை. எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 மாதம் ஆகும். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பாயோட அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம்.